GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் கலக்கப்போவது யாரு, அசத்தப்போவது யாரு போன்ற பல தொடர்களுக்கு இயக்குனராக இருந்தவர். இன்று நாம் சினிமாவில் காணும் பல முக்கிய நட்சத்திரங்களுக்கு அன்றே அடையாளம் கொடுத்து பெரிய ஒரு வாசலை திறந்து விட்டவர் அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாவுக்கான வாசலையே திறந்து விட்டவர் இயக்குனர் திரு ராஜ்குமார் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இப்போ உங்களுடைய பட்டறையில் உருவானவர் தான் நடிகர் ரோபோ சங்கர். அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. இப்போது ரோபோ சங்கர் திடீர்னு உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்காரு. அந்த தகவல் உங்களை வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது எப்படி சார் முதல்ல ஃபீல் பண்ணுறீங்க? ரோபோ சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. செய்தி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். உடனடியாக நான் சகோதரி ரோபோவின் மனைவி சகோதரி பிரியாவுக்கு நான் ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ள முயன்ற போது அவங்க ஃபோன் எடுக்கல. அவங்களுடைய மகள் தான் ஃபோன் எடுத்தாங்க. எடுத்து விவரங்களை கேட்டு ஆரம்பித்தேன். முந்தா நாள் சாயங்காலம் அப்போ சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார், அப்போ நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க தான், நாங்கள் அங்கிள் சிங்கப்பூரில் இருக்கேன், ஒரு நாள் 2 டேஸில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கிடையில் அப்பப்போ யாரெல்லாம் போய் ரோபோ மருத்துவமனையில் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க வராங்கன்றதெல்லாம் அந்த டீட்டெயில் இருக்குது. அவங்ககிட்ட நான் என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தேன். ரோபோவுடைய உடல்நிலை எப்படி இருக்கு. ஒரு சிலர் முன்கூட்டியே தவறாக சொன்னவங்களெல்லாம் கொஞ்சம் கோபமாகவே சாடிக்கிட்டேன். அதாவது எதுவுமே பாசிட்டிவாக பேச கற்றுக்குங்க, நெகட்டிவாக சொல்லாதீங்க ஒருத்தரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு காலையிலையும் கேட்டேன். இப்போ கொஞ்சம் உடல்நிலை முன்னேற்றம் இருக்கு. நம்ம டீமில் இருக்க ஜானகிராமன் தான் கரெக்டாக கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருந்தார் என் கூட. அப்போ ஜானகிட்ட கேட்டும்போது, இல்லை சார், டாக்டர் ஹோப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜானகி எப்படியாவது இப்போ ரொம்ப வந்துருவா, அப்படி கண்டிப்பாக வந்துருவா அப்படி சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஜானகிராமன் எனக்கு லைனில் அப்படி என்ன ஜானகி அப்படின்னு, சார் நம்ம ரோபோவை லாஸ் பண்ணிட்டோம் சார், அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்படி சுத்தமாக டோட்டலாக இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ரோபோ எனக்கு எவ்வளோ க்ளோஸ்னு என் டீமில் இருக்கிற சுயநடைவாதிகளுக்கு தெரியாது, ஆனால் நல்ல மனசுக்காரங்களுக்கு தெரியும் ரோபோ எனக்கு எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்லி. பிகாஸ் கலக்கப்போவது யாருடைய ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் தான். நல்ல திறமைசாலி. முத நான் விஜய் டிவியில் கலக்கப்போது யார் ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆடிஷனுக்கு விஜய் டிவிக்கு தான் வந்திருந்தா. அப்படி கூட பாஸ்கர்னு ஒரு தம்பி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் மதுரை சங்கர் சார் கொஞ்சம் ரோபோ மாதிரி பாடியிலலாம் ஸ்டீல் பெயிண்ட் போட்டுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு. சரி சங்கர் செஞ்சு காமிங்க அப்படின்னு. அப்போ அந்த பெயிண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி அந்த பாடி, செஸ்ட்டு, ஷோல்டர் இதெல்லாம் தனித்தனியாக ஷேக் பண்ணி காமிச்சாரு. அப்போ நான் சொன்னேன், இது என்னன்னா காமெடி ஷோ சங்கர், நீங்கள் எனக்கு காமெடி பண்ணணும், அதுதான் மெயின் அப்படின்னு சொன்னப்ப நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் மாதிரி பேசி காமிச்சார். நான் சொன்னேன், யார் வேணாலும் யார் வாய்ஸ் வேணாலும் பண்ணிடலாம், ஆனால் பட் எனக்கு நீங்கள் வாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கு, ஆனால் இதில் காமெடி இல்லை அப்படின்னு. இம்மிடியட்டாக காமெடியாக மிமிக்ரி பண்ணி காமிச்சார். சரி நீ வாங்க, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா அப்படிதான் முதலாக நம்ம நிகழ்ச்சிக்கு செலக்ட் ஆகினாரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா மிமிக்ரியிலேருந்து எடுத்துக்கிட்டா ரோபோ சங்கர் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். நீங்கள் தான் முதல் முறையாக அவரை தொலைக்காட்சிக்குள்ளே அழைச்சிட்டு வரீங்க. அது வரைக்கும் ஸ்டேஜ் ஷோன் பண்ணிட்டு இருந்தவர் உங்களால் தான் தொலைக்காட்சிக்கு அழைத்து வரப்படுகிறார். ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மை. முதல்ல அடையாளம் கண்டதே நீங்கள் தான் வரப்ப. ஆமாம் ஆமாம். அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாய்ஸ் எடுத்துக்குவாங்க. பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் எடுத்துக்கிட்டு
அந்த டைலாக் தான் வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலோ இல்லை நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த வாய்ஸ் தான் பேசுவாங்க. நான் இப்போ சொல்லுவேன், இப்போ ரஜினி சார் மாதிரி பேசுவேன், கமல் சார் மாதிரி பேசுவேன், கார்த்திக் சார் மாதிரி பேசுவேன், கேப்டன் சார் மாதிரி பேசுவேன்னு சொல்லுவாங்க. ரஜினி சார் மாதிரி பேசுறதுக்கு ரஜினி சார் இருக்காரு, கமல் சார் மாதிரி பேசுறதுக்கு கமல் சார் இருக்காரு, கேப்டன் மாதிரி பேசுறதுக்கு கேப்டன் சார் இருக்காரு. நீங்க அவர் வாய்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணி பேச போறீங்க? எனக்கு தேவை காமெடி அப்படின்னு சொல்லி தான் நான் ரோபோகிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் சொல்லும்போது, சார் இல்லை சார் என்னால் காமெடி என்னால் காமெடி செய்ய முடியும் சார், நான் சூப்பராக செய்வேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நம்ம நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா மிமிக்ரி பண்ணக்கூடிய டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் காமெடி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுப்பேன் கான்செப்ட், இந்த கான்செப்ட் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இது வந்து டயலாக் இப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்கள கைடன்ஸ் பண்ணி செதுக்கி செதுக்கி கொண்டு வந்தது தான். ரொம்ப ஆல்ரெடி செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிலை. அதை நான் வந்து மெருகேற்றினேன், அவ்வளவு. அவருக்கும் உங்களுக்குமான உறவுங்கிறது எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா அதுக்கப்புறம் சினிமாவில் வந்தார், அப்புறம் பெரிய நட்சத்திரமாக உயர்ந்தார், அப்பவும் உங்க கூட தொடர்புல தான் இருந்தாரா? எப்படி இருந்துச்சு சார் அந்த உறவு? இல்லை, அது 100% வந்து எனக்கு என் கூட எப்பவுமே தொடர்புல இருந்துகிட்டே இருப்பாரு. மற்றவங்களுக்கு ரொம்ப எப்படியே தெரியாது, ஆனால் என்னை எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் வந்து நான் எனக்கு வந்து சார் வந்து குரு இல்லை, என்னோட அப்பான்னு தான் சொல்லுவார். நிறைய ஷோல ஆன் ஸ்டேஜ்ல சொல்லுவார். அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட சரிவுல நான் கஷ்டப்பட்ட காலங்கள்ல என்னை தேடி வந்து உதவி செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு அசத்தல் மன்னன்னா அது ரோபோசங்கர் மட்டும்தான். வேற யாரும் கிடையாது. பத்தொன்பது யாருலயும் சரி, கலப்போது யார். இப்போ அவர் வந்து எதனால் இந்த நிலைக்கு வந்திருக்காருன்னு பலரும் பேசுகிறாங்க அப்படின்னா, அவர் வந்து உடலை சரியாக கவனிக்கல தான், அதுதான் அவரோட பிரச்சனை. இன்னும் உடச்சி சொல்லணும்னா அவர் வந்து இந்த மது பழக்கத்தினால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. இல்ல, தவறுங்க. இன்னைக்கு யாருங்க குடிக்கல? ம். நாடே குடிச்சிட்டு கிடக்கு, சீரழிஞ்சிட்டு கிடக்குங்க. ஒரு மனுஷனுடைய உடல்நிலையை பத்தி தவறா பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். உடல் ரீதியா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து குடிக்கிறதுனாலதான் அவன் செத்தான் அப்படின்னு ஒருத்தனை வந்து கட்டம் கட்டி பேசுறது வந்து அதை விட முட்டாள்தன வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டார், அவரை பத்தி வந்து ஒரு தாழ்மையா 2 வார்த்தை சொல்லணும். ஒருத்தர் அவருடைய கேரக்டரை வந்து டார்கெட் பண்ணி பேசி அசிங்கப்படுத்துறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். முதல்ல நான் குடிக்கல அப்படின்னு சொல்றேன் யோக்கியனா இல்ல. இல்ல அவங்க இன்னைக்கு யாரு குடிக்கல, பொண்ணும் குடிக்குது, புருஷனும் குடிக்கிறான். மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணு வரான். அவங்களுக்கு வந்து லவர்ன்றான், இல்ல என்னுடைய என்ன பெஸ்டின்னு சொல்லுவாங்க, பெஸ்டின்றான், இல்ல ஒய்ஃப்ன்றான். வராங்க 2 பேருமே குடிக்கிறாங்க, சேர்ந்து குடிக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்க முடியுமா? இது வந்து பர்சனல், அவங்களோட சுதந்திரம். அதை வந்து டார்கெட் பண்ணி சொல்லி அதனாலதான் அவன் இறந்தான்னு சொல்றதுல முட்டாள்தானே. இதை வந்து நான் வன்மையா கண்டி. சிலர் இப்படி சொல்றாங்க, சிலர் அவர் மீது உள்ள அக்கறையில அப்படி சொல்றாங்க, இன்னும் நிறைய நாள் இருந்திருக்கணும் இவரு அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அக்கறை இருக்கிறவன் வந்து சொல்ல மாட்டாங்க வெளிப்படையா. ஒரு மீடியால வந்து அவன் குடிகாரன்னு எப்படிங்க சொல்லுவேன்? இப்ப நீங்க தம்பி, நீ என் கூட நெருங்கி பழகுறீங்க தம்பி, நான் எப்படி உங்களை எப்படி சொல்ல முடியும்? குடிக்கிறதுன்னு உங்களுக்கு பர்சனலுங்க, எப்படி நான் சொல்ல முடியும்? குடிக்கிறாங்க. என் கூட பல நண்பர்கள் இருக்காங்க, நான் கூட தான் குடிச்சிருக்கேன், குளிச்சிருக்கேன். ஆனா இப்ப 2 வருஷமா நான் குடிக்கிறது கிடையாது, என் நண்பர்களுக்கு தெரியும். சரிங்களா? அது வந்து இன்னைக்கு குடிக்காத ஆட்களே கிடையாது. நான் வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ என் சொந்த ஊர்ல வந்து வில்லேஜில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். காலையில பார்த்தீங்கன்னா அவன் பட்டாசு கம்பெனிக்கு போகும்போது குடிச்சிட்டு தான் பட்டாசு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். இன்னைக்கு நிறைய வெடி விபத்து வர்றதுக்கு காரணம் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அப்பாவி பொதுமக்கள் குடிச்சிட்டு போய் வேலை செய்யறான்னு சொல்லி ஒருத்தர் மீடியா பர்சன் சொன்னா அவனை குடிக்காரன்னு சொல்லி கட்டம் கட்டுறது எந்த விதத்துல இல்லைங்க. ஒரு தனி மனிதனுடைய ஒரு சுதந்திரத்தை கட்டம் கட்டி பேசுறது மிக மிக தவறு. அவர்கிட்ட உள்ள பெஸ்ட் குவாலிட்டின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? ரொம்ப நல்ல மனுஷன் இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட உள்ள நல்ல குணாம்சங்களை எடுத்து நிறைய பேர் இப்ப சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ரோபோ சங்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ஒரு கருணை உள்ளம் படைச்சவன். அது ரோபோ சங்கர் கிட்ட வந்து இன்னைக்கு அதாவது வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சதான் இந்த காணொலியை பாக்குற நமது நேயர்களுக்கும் ரோபோ சங்கருடைய ரசிகர்களுக்கும் தெரியும். ஆனா பிரியாவுக்கு தெரியும். நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன், அம்மா ரோபோ வந்துட்டு போனா அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கம்மா அப்படின்னு. ஐயோ சார், அது நான் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு, நீங்க அது உதவின்னு கூட சொல்ல சொல்ல எனக்கு வாய் வரல அப்படின்னு சொல்லி பிரியா சொல்ல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துட்டு 4 பென்சில் கொடுத்துட்டு நான் வந்து உதவி செஞ்சேன், அதை செய்ய இதை செய்யறேன்
அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த ஒரு பப்ளிசிட்டி இல்லாம. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறதன் மூலமாக தான் அது வெளியவே தெரியுது. இது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு உதவினார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. நான் சொல்லுவேன், ஏன் ரொம்ப என்ன இதெல்லாம், ஏன்னா நம்ம டீம்ல சும்மாவே ஒரு 4 பென்சில் கொடுத்துட்டு அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறான். நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், கார் கொடுக்குறேன், ஆட்டோ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு நானே நான் சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துருப்பாருங்க ரோபோசங்கர். நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு போட்டோ எடுக்கணும் சார், வேணாம் சார், அதெல்லாம் தவறு சார். நீங்களே திட்டுவீங்க. நீங்க பிஸியா இருக்கும்போது எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நாங்க கூப்பிட்டு வந்து. அப்ப நாங்க சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லுவீங்க. அதுதான் சார் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்பாரு. அதனால பிறருக்கு செஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு, யாருக்கும் தெரியக்கூடாது, தான் செஞ்சது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுல ஆணித்தரமா இருந்தது ரோபோ. அதை நான் இன்னைக்கு மீடியால இருந்து அப்படி செஞ்ச ஒரு உன்னதமான மனுஷன் ரோபோசங்கர். அதுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய நல்ல நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க ரோபோசங்கர் குறித்து. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப உடஞ்சு அழுததெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப 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 நன்றி. அதாவது ரோபோன்னா, ரோபோசங்கர்னா அது ஒரு ஆள் தான். ரோபோன்னா அது ரோபோசங்கர் தான். ரோபோசங்கர்னா அது ரோபோசங்கர் தான். இன்னொரு ரோபோசங்கரை நாம எப்படி பார்க்க போறோம்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா உருவாக மாட்டான். ஏன்னா ஒரு பன்முக கலைஞர், நல்ல திறமைசாலி, நல்ல மனிதாபிமானம் படைத்த ஒரு அற்புதமான மனுஷனை நம்ம இழந்துட்டோம். அந்த ஒரு நல்ல மனிதனை இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்துல என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரோபோசங்கருடைய ரசிகர்களுக்கும் அவரை ஆதரித்த அனைத்து அன்புங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.